வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியில் பாரதி பாடலை மேற்கோள் காட்டி உரையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. கொளத்தூரில் 3 கோடி ரூபாய் செலவில் செயற்கை புல் கால்பந்து மைதானம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பாலியல் தொழில் செய்பவர்களையும் அவர்களது குழந்தைகளையும் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். இலங்கை ராணுவ தளபதி சவேந்திர சில்வா ராஜினாமா, புதிய ராணுவ தளபதியாக விகம் லியனகே நியமனம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் உரையாற்றினார். பிரதமர் மோடி 31,500 கோடி ரூபாயில் 11 திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கும் நிகழ்ச்சி நேரு உள் விளையாட்டு அரங்கில் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கியது. பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர் எல். முருகன் ஆகியோர் ஒரே மேடையில் இடம்பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின், நாட்டின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, பெண்கள் வளர்ச்சியும் சமூக நீதி மற்றும் சமத்துவம் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கியது எனவும், மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட்டால்தான் வளர்ச்சி முழுமை பெறும் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து 75 கிலோமீட்டர் மதுரை தேனி அகல ரயில் பாதையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு இடையேயான 3வது ரயில் பாதையில் ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். இதையடுத்து எழும்பூர், ராமேஸ்வரம், மதுரை, காட்பாடி, கன்னியாகுமரி ஆகிய ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பின்னர் உரையாற்றிய பாரத பிரதமர் மோடி, அனைவருக்கும் வணக்கம் என தனது உரையை தொடங்கினார். பின்னர் பேசிய அவர், பாரதியை போற்றும் விதமாக செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என மேற்கோள் காட்டி பேசினார். மேலும் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக புகழாரம் சூட்டினார். இந்த விழாவில் பாஜக நிர்வாகிகள், திமுக அமைச்சர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூர் பகுதியில் கால்பந்து மைதானத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லவன் சாலையில் அமைந்துள்ள மைதானத்தில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1,86,97,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை புல் கால்பந்து மைதானம் அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 30,42,000 மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர், 7,56,000 மதிப்பீட்டில் நடைபாதை, 24,47,000 மதிப்பீட்டில் பார்வையாளர் மாடம் மற்றும் குடிநீர் வசதி, கழிவறை வசதி, கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்தல், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு வசதி என 2,83,50,000 மதிப்பீட்டிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பாலியல் தொழில் செய்பவர்களையும் அவரது குழந்தைகளையும் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என காவல்துறையினருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா காலத்தில் பாலியல் தொழிலாளர்கள் சந்தித்த பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாலியல் தொழிலாளர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை உரிய முறையில் விசாரிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து குடிமக்களை போல பாலியல் தொழிலாளர்களையும் காவல்துறையினர் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் விருப்பம் இல்லாமல் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்களின் நல்வாழ்வுக்கென தங்கும் முகாம்கள் அமைக்கவும், பாலியல் தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் விருப்பம் இல்லாமல் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட பெண்களின் நல்வாழ்வுக்கென தங்கு முகாம்கள் அமைக்கவும், பாலியல் தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய சட்ட பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இலங்கை ராணுவ தளபதி சவேந்திர சில்வா மே 31ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இலங்கை ராணுவ தளபதி சவேந்திர சில்வா மே 31ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இலங்கை ராணுவ தளபதி சவேந்திர சில்வா மே 31ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார்.
புதிய ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள விகம் லியனகே ஜூன் 1ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். இந்நிலையில் கஜபா படை பிரிவைச் சேர்ந்த மேஜர் ஜெனரல் விகம் லியனகே இலங்கை ராணுவத்தின் தொண்டர் படையின் கட்டளை தளபதியாகவும் பணியாற்றியுள்ளார். ராணுவத்தின் 58வது தலைமை அதிகாரியான மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேரா பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அவர் படைகளின் தலைமை அதிகாரியாக பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் அவர் இலங்கையின் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட உள்ளார். ராணுவ தளபதி சவேந்திர சில்வா மே 31ஆம் தேதி பதவியை விட்டு விலகுவதாக ராணுவ ஆய்வாளர் அரூஸ் கடந்த 15ஆம் தேதி கூறியது குறிப்பிடத்தக்கது. செம்பட்டி அருகே நடைபெற்ற 4 வழிச்சாலை பணிகள் துவக்க விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே கோழிப்பண்ணை பிரிவில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலை சார்பில் 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் விசாகன் தலைமை தாங்கினார். திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். அப்போது பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, தமிழகத்தில் எண்ணற்ற நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் இரவு பகல் பாராமல் தமிழக மக்கள் நலனையே தனது குறிக்கோளாக கொண்டு சிறப்பாக நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என பெருமிதம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கலைஞர் மு. கருணாநிதி ஆட்சி காலத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் சாலை வசதி செய்து கொடுக்கப்பட்டது எனவும், பள்ளி மாணவர்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு சென்று கல்வி கற்க முடியும் என்பதால் சாலை பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட இணை செயலாளர் தண்டபாணி, பொதுக்குழு உறுப்பினர் ஆத்தூர் நடராஜன், ரெட்டியார்சத்திரம் ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் சத்தியமூர்த்தி, ஆத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தட்சிணாமூர்த்தி, ஏழுமலையான், ஆத்தூர் தாசில்தார் சரவணன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், சாலை பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொண்டியில் BSNL இன்டர்நெட் சேவை பழுது காரணமாக வங்கி வாடிக்கையாளர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக BSNL நிறுவனத்தின் இன்டர்நெட் சேவையில் குறைபாடு ஏற்பட்டுள்ளதால் மிக குறைந்த வேகத்தில் இன்டர்நெட் செயல்பட்டு வருகிறது. இதனை சரி செய்திட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் வங்கி மற்றும் ATMகளில் பண பரிவர்த்தனை செய்ய பொதுமக்களும் வணிகர்களும் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். மக்களின் நலன் கருதி பழுதை சரி செய்து இன்டர்நெட்டை அதிவேக பயன்பாட்டிற்கு அதிகாரிகள் கொண்டுவர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் பல்வேறு இடங்களை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தினம்தோறும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் மனநோயாளிகளுக்கான தனிப்பிரிவு சிகிச்சை மையத்தை ஆய்வு மேற்கொண்டு மனநலம் பாதித்த நோயாளிகளிடம் உரையாடினார். தொடர்ந்து அண்ணா நகரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் ஸ்ரீதர், வெங்கடேஸ்வரா மாடர்ன் ரைஸ் மில்லில் ரேஷன் அரிசியை பிரித்து எடுக்கும் இயந்திரம், அரிசியின் தரம், ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் முறை ஆகியவற்றை மில் மேலாளரிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து ஏமப்பேரில் அமைந்திருக்கும் ரேஷன் கடையை பார்வையிட்டு மின்னணு சாதனங்கள், கைரேகை பதிவு ஆகியவற்றை சோதனை செய்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ரேஷன் பயனாளிகளுக்கு அரிசியும் வழங்கப்பட்டது. குன்றத்தூரில் அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் குன்றத்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணி குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் மதனந்தபுரம் கே. பழனி தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைதிலி திருநாவுக்கரசு மற்றும் ஏராளமான மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக நடந்து முடிந்த அதிமுக அமைப்பு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். காரைக்குடி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்த சின்னமாத்தூர் தோட்டக்காடு ஆகாசவீரன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன. இதனைத் தொடர்ந்து பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 17 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 10 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டனர். பெரிய மாட்டிற்கு 8 மைல் தூரமும், சிறிய மாட்டிற்கு 6 மைல் தூரமும் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டது.
இதனையடுத்து கொடியசைத்தவுடன் அனல் பறக்கும் வேகத்தில் மாடுகளை சாரதிகள் விரட்டிச் சென்றனர். முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. மேலும் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை கிராம மக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று கண்டு ரசித்தனர். திருவள்ளூர் அருகே கண்டெய்னர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தால் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. திருவள்ளூர் அருகே திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் வெங்கத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கண்டெய்னரில் இருந்து புகைமூட்டம் கிளம்பியது. இதுகுறித்து தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த மணவாள நகர் காவல்துறையினர் லாரியை திறந்து பார்த்தபோது உள்ளே தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் மளமளவென கண்டெய்னர் முழுவதும் தீப்பற்றியதால் திருவூர் மற்றும் திருவள்ளூர் தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கண்டெய்னர் லாரியில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் முழுவதுமாக தீயில் எரிந்து நாசமானது. சம்பவ இடத்தில் திருவள்ளூர் துணை கண்காணிப்பாளர் சந்திரதாசன் மற்றும் திருவள்ளூர் தாலுகா ஆய்வாளர் நடராஜ் மற்றும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பாஜக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த பாலச்சந்தர் மத்திய சென்னை பாஜக எஸ்சி பிரிவு மாவட்ட தலைவராக இருந்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் பாலச்சந்தரை சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பாலச்சந்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றது தெரியவந்தது. மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய பிரதீப், கலைவாணன் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் ரவுடி பிரதீப் மற்றும் கூட்டாளிகளான சஞ்சய், கலை, ஜோதி ஆகிய 4 பேரை சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். காட்டாங்குளத்தூர் அருகே 5 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிமுக பிரமுகர் வீடு கட்டி கொடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அடுத்த வேங்கடமங்கலம் ஊராட்சியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் அடுத்தவரின் பட்டா இடத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் இடத்தின் உரிமையாளர்கள் இடத்தை விட்டு வெளியேறுமாறு கோரினர். ஆனால் மாற்றுத்திறனாளி இடத்தை காலி செய்ய மறுத்துள்ளார். இதுகுறித்து இடத்தின் உரிமையாளர் மாவட்ட ஆட்சியரிடம் தன்னுடைய இடத்தை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். இதனையடுத்து மாற்றுத்திறனாளிகளை காலி செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்து 5 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் 5 வீடுகளை கட்டிக் கொடுத்தார். இதனையடுத்து மாற்றுத்திறனாளிகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் மாவட்ட ஆட்சியர் வீடுகளை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரவி மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வீரவநல்லூரில் தூயக முதியோர் இல்ல நிறுவனர் ஹெலன் மேரியின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் தூயக முதியோர் இல்ல நிறுவனர் ஹெலன் மேரியின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் அவரது உருவப்படம் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வீரவநல்லூர் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் பழனிசாமி மற்றும் அருள் பணியாளர் பீட்டர் ஆகியோர் தலைமை தாங்கினர். இவ்விழாவில் முதியோர் இல்ல நிர்வாகி டயானா மார்டின் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதனைத் தொடர்ந்து வீரவநல்லூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் காவுராஜன் ஹெலன் மேரியின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவன நிர்வாகிகள், முதியோர் இல்ல நிர்வாகிகள், பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்று ஸ்வான் அறக்கட்டளையோட நிறுவனர் ஃபவுண்டராக இருந்த ஹெலன் மேரி மேடமோட 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்னைக்கு நடந்துகிட்ருக்கு. அவங்க 35 வருடங்களுக்கு மேலாக இந்த பணியினை தூயக முதியோர் இல்லம் உருவாக்கி அந்த பணிகளை செய்து வந்தார்கள். அவர்களுடைய பணி இன்னும் தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த தாத்தா பாட்டிமாரை கூட இன்னும் பேணி பாதுகாத்து கூட பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அதை நடக்கக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்கள் இறைவனோடு கூட பெற்றுக்கொள்ள வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் இங்கு நிறைய சமூக ஆர்வலர்களும் மற்றும் ட்ரஸ்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்த அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிதம்பரத்தில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் குறைவாக இருப்பதை கண்டித்து வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கஞ்சித்தொட்டி முனை பகுதியில் இயங்கி வரக்கூடிய பெட்ரோல் பங்க் ஒன்றில் வாடிக்கையாளர் ஒருவர் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார். ஆனால் பெட்ரோல் 30 ரூபாய்க்கு கூட இல்லாததால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
பின்னர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினரிடம் பொதுமக்கள் பெட்ரோல் பங்க் குறித்து சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மேலும் இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் பஞ்சாயத்துகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வலியுறுத்தி உறுப்பினர்கள் புகார்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து பஞ்சாயத்துகளிலும் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாருதல், 100 நாள் பணியினை துரிதப்படுத்துதல் மற்றும் எல்லைப் பகுதிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு கூடுதல் பேருந்து வசதி மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறித்து உறுப்பினர்கள் கலந்துரையாடினர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மனைவி பிரிந்து சென்ற சோகத்தில் லாரி ஓட்டுநர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கணபதிபாளையத்தைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவருக்கு குடிப்பழக்கம் உள்ளதால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செந்தில்குமாரின் மனைவி பிரிந்து சென்று அதே பகுதியில் உள்ள தனது வீட்டில் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இதனால் மனவேதனையில் இருந்த செந்தில்குமார் ஊருக்கு அருகே உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு பின்பு தான் கையில் எடுத்து சென்றிருந்த மண்ணெண்ணெயை தலையின் மீது ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கோபிச்செட்டிப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே சாப்பிடும்போது உணவு குழாய் அடைத்து உயிருக்கு போராடிய காவலரை காவல் உதவி ஆய்வாளர் துரிதமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மன்ற கூட்ட அரங்கில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். போராட்டம் காரணமாக காவல்துறையினர் நகராட்சி அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பணியில் இருந்த காவல்துறையினருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. மதிய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த காவலர் அபுதாஹிருக்கு திடீரென உணவு குழாயில் உணவு சிக்கிக் கொண்டது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த உதவி ஆய்வாளர் தாமோதரன் அந்த காவலரை தூக்கி குலுக்கி முதலுதவி செய்து அவரின் உயிரை காப்பாற்றினார். இந்த சம்பவம் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் தாமோதரனை காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். அந்தியூர் பேரூராட்சி துணைத் தலைவராக திமுகவைச் சேர்ந்த பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சி துணைத் தலைவருக்கான மறைமுக தேர்தல் கடந்த 2 முறை கவுன்சிலர்கள் யாரும் வராததன் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 3வது முறையாக தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 18 கவுன்சிலர்களில் 14 கவுன்சிலர்கள் தேர்தலில் கலந்து கொண்டனர். இதில் 8வது வார்டு திமுக கவுன்சிலர் ஏசி பழனிசாமி துணைத் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அவரை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏசி பழனிசாமி துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவித்தார். துணைத் தலைவராக ஏசி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து கவுன்சிலர்கள், பேரூராட்சி அதிகாரிகள் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த மறைமுக தேர்தலை 2 அதிமுக கவுன்சிலர்கள், திமுக கவுன்சிலர் செந்தில், சிபிஎம் கவுன்சிலர் கீதா சேகர் ஆகிய 4 பேரும் புறக்கணிப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியில் பாரதி பாடலை மேற்கோள் காட்டி உரையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. கொளத்தூரில் 3 கோடி ரூபாய் செலவில் செயற்கை புல் கால்பந்து மைதானம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பாலியல் தொழில் செய்பவர்களையும் அவர்களது குழந்தைகளையும் கண்ணியத்துடன் நடத்த வேண்டும், உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். இலங்கை ராணுவ தளபதி சவேந்திர சில்வா ராஜினாமா, புதிய ராணுவ தளபதியாக விகம் லியனகே நியமனம். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.